உதடு, நாக்கு, வாயோட உள்பகுதி, வாயோட மேல் பகுதி, கன்னத்தோட உள்பகுதி, பல் ஈறுகள் போன்ற இடங்கள்ல நீண்ட நாட்களா ஆறாத புண்கள் இருந்தா பல் மருத்துவர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணிடுங்க. காரணம் என்ன தெரியுமா? உலக சுகாதார நிறுவனம் புற்றுநோய் குறித்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. வளரும் நாடுகள்லையும் சரி, வறுமையில் வாடுற நாடுகள்லையும் சரி, புற்றுநோய் காரணமாக இறந்து போறவங்களோட எண்ணிக்கை அசுர வேகத்தில் அதிகமாகிட்டே போதாம். ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுற வாய் புற்றுநோயால் உலகத்தில் 3 பேர் இறந்தா அதில் ஒருத்தர் இந்திய இளைஞர்னு சொன்னால் அதிர்ச்சியாக இருக்குதா? இந்தியாவில் அதிகரிச்சிருக்கிற சிகரெட் மற்றும் மது பழக்கம் தான் இதுக்கு காரணம்னு தனியாக வேற சொல்லணுமா? முன்னாடியெல்லாம் 40 வயசுக்கு மேலே தான் வாய் புற்றுநோய் அறிகுறிகள் வந்துச்சான். இப்போல்லாம் 20-30 வயது இளைஞர்களுக்கெல்லாம் வாய் புற்றுநோய் வருவது அதிகமாயிடுச்சான். புகையிலையை எந்த வடிவத்தில் எடுத்துக்கிட்டாலும் புற்றுநோய் வர வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. புகையிலையில் 50க்கும் மேற்பட்ட கெமிக்கல்கள் இருக்குதான். அது தொடர்ந்து உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம டிஎன்ஏவையே மாற்றிடுதான். அதனால் வாயிலையோ தொண்டையிலையோ தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உடம்பை ஒரு முறை பரிசோதனை பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.